சிகரெட்டை பற்ற வச்சு அந்த தீப்பெட்டியை அப்படியே தூக்கி அவர் மேலே போடுறாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கு அந்த மனுஷனை அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கும்போது மனசு பதைக்குது. நம்முடைய தாத்தாவை இப்படி எவனாவது செஞ்சிருந்தானா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு. இந்த கஞ்சா இந்த மாதிரியான போதை கலாச்சாரத்தில் தமிழ்நாடு இவ்வளோ வருடங்கள் சீர்கெட்டதே கிடையாது. பட் இப்போ சமீப காலத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க வளர்ந்து இருக்கிறது. நிறைய நபர்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. நிறைய பேருடைய உயிரை இது காவு வாங்கியிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டும்தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? திருவண்ணாமலையில் பாட்டி வீட்டுக்கு சுப நிகழ்ச்சிக்கு வந்த 15 வயது சிறுமியை 8 நரக மாமிசத்தை உண்ணக்கூடிய மனிதர்கள், மிருகங்கள் அப்படின்னு சொல்லலாம், அவனுங்க இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அந்த சிறுமியை சீர்கெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி நிறைய ஊடகங்கள் போட்ட கொஞ்சம் நேரத்திலேயே ப்ரைவேட் பண்ணிட்டாங்க. என்னையா செய்தி ஊடகம், எதுக்கையா இந்த மாதிரி உங்களை